ரிஷபராசிக்காரங்க வாழ்க்கையில் 2026 பிறந்ததுலேருந்தே ரொம்ப நல்லது நடக்கும் நல்லது நடக்கும்னு வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் குரு பயிற்சி வந்துச்சு. குரு பயிற்சியிலுமே இன்னும் ஸ்டார்டிங்கில் பெருசாக தெரியலையே சார் அப்படின்னு இருக்கக்கூடிய ராசிகள் இந்த வீடியோ மூலமையாக பாருங்கள். 2026 தமிழ் புத்தாண்டு, அதுக்கு பிறகு குரு பயிற்சி, இது மாதிரி பல பயிற்சிகள் நடந்தாலும் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பலரால் துரோகங்களை செய்யப்பட்டு இந்த ராசிக்காரங்க அழுத காலம் தான் அதிகமாக இருக்கும். உங்களோட லைஃப்பில் நீங்கள் திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா சிரித்த காலம் அதிகமாக, அழுது காலம் அதிகமானா அழுது காலம் தான் அதிகம். நீங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் உங்களுக்கு கிடைச்சிருக்குமானா இந்த ரிஷபராசிக்காரருக்கு மட்டும் அவங்க உழைப்புக்கேற்ற ஊதியம் அவ்வளோவா கிடைச்சிருக்காது. காரணம் அவங்களோட தசாபத்தியும் அவங்களோட கிரக நிலைகளும். இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஜோதிட நம்பிக்கையை கொண்டு பாரம்பரியமான ஒரு விளக்கத்தை இப்போ நம்ம சொல்கிறோம். இது வந்து வாழ்க்கையோட முடிவு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கூடாது. இது வந்து பொதுவான ஆன்மீக மற்றும் கலாச்சார வழிபாடாக நீங்கள் வழிகாட்டுதலாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பரவாயில்ல. இந்த ரிஷபராசிக்காரங்களோட குணாதிசயம் அப்படின்னு பார்த்தா இந்த அதிபதி வந்து சுக்கிரன். ஒரு ராசியில் சுக்கிரதசை இருந்துச்சு அப்படின்னா அவன் வந்து பயங்கரமான ஆளாக வருவான், லக்ஸூரியாக இருப்பான், பெண்களோட தொடர்பு அதிகமாக இருக்கும், பெண்களால் வருமானம் அதிகமாக இருக்கும், வண்டி வாகன சேர்க்கை அதிகமாக இருக்கும் அப்படிம்பாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே அதிபதியே சுக்கிரன் தான். அந்த சுக்கிரனை நம்ம எப்படி கரெக்டாக வச்சுக்கிறோம், ராசியில் நம்மளுக்கு பாதுகாப்பாக இருக்காரா அப்படின்னு தான் பார்க்கணும். எல்லா வாய்ப்பையும் கடவுள் உங்களுக்கு கொடுப்பாரு, ஆனால் அந்த வாய்ப்பு நிறைய பேருக்கு இந்த ரிஷபராசிக்காரில் தட்டி கழிச்சு போயிட்டே இருக்கும். அதாவது சுக்கிரன் வந்து உங்கள்கிட்ட வலுவாக இல்லை அப்படிங்கிறத பொருள் தான் அது. ஸோ சுக்கிரன் வந்து வலுவாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோடு பிரயாணிக்கக்கூடிய மற்ற ராசிகள் அதோடு சேர்ந்துருக்குதா, உங்களுடைய தசாபுத்திகள் சேர்ந்துருக்குதா, அந்த தசாபுத்திகள் உங்களுக்கு ஒத்துழைக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஸோ இது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அதனால தான் ராசி நல்லா சொன்னாலும் உங்களுக்கு அவ்வளோவா அது வந்து பழிக்கிறதில்ல. ஸோ உங்களுக்கு எல்லாமே பரவாயில்ல தான். ஏன்னா ரிஷபராசியில் கிட்டத்தட்ட 12 கோடி பேர் இருப்பான் இந்தியாவில். எல்லாருமே நல்லா இருப்பானா, எப்படி நல்லா இருப்பான்? அவனுக்கு சுக்கிரன் தான் பகவான். ஸோ சுக்கிர பகவானும் பக்கத்தில் இருக்கார். அப்புறம் ஏன் இன்னும் நல்லா இல்லை? அவனுடைய ராசி ரிஷபம், உள்ள லக்கினம் வேறு, தசாபுத்தி வேறு, அவன் பிறந்த நட்சத்திரம் வேறு, பிறந்த ஊர் வேறு, பிறந்த நேரம் வேறு, இப்போ இருந்துட்டு இருக்கக்கூடிய தசாபுத்தியில் அவனோடு பிரயாணிக்கக்கூடிய மற்ற ராசிகள் வேறு. அதை பொறுத்து தான் வந்து மற்ற எல்லாமே அமைதுங்க. இந்த ரிஷபராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் அமைதியானவங்க அப்படின்னு சொல்லுவாங்க, பொறுமையானவங்க அப்படின்னு சொல்லுவாங்க, பொறுமை அதிகம் கொண்டவர் அப்படின்னு சொல்லுவாங்க, குடும்ப பாசம் இருந்தவங்க. ரிஷபராசிக்காரர்கள் நீங்கள் யாரை பார்த்தீங்கன்னாலும் சரி குடும்பத்துக்காகவே உழைச்சி சாவோம். அப்படியே ரொம்ப டீப்பாக உழைப்பாங்க. அவங்க உழைக்கிறத பார்த்தா நமக்கே பயமாக இருக்கும். என்னடா நீ குடும்பத்துக்காக இப்படிலாம் பண்ணுற, உனக்கு என்னடா பண்ணாங்க அப்படின்னு கேட்டால் அதை நான் எதிர்பார்க்குறதில்ல அப்படிமா. அதனாலேயே என்னமோ நம்பிக்கை துரோகம் செய்யாதவங்க இவங்க, ஆனால் நம்பிக்கை துரோகம் அதிகமாக அனுபவிச்சவங்க இவங்க. பணத்தை மதிப்பு செலவிடுவாங்க. அதாவது ஒரு பணத்தை வந்து எப்படி செலவு பண்ணணும், அதை இப்படி தான் செலவு பண்ணணும், அது இதுக்காக தான் செலவு பண்ணணும் அப்படின்னு கொஞ்சம் கரெக்டாக செலவிடுவாங்க. ஆனால் இவங்களுக்கு கிடைச்ச பேர் கஞ்சத்தனம் பிடிச்சவன், அந்த மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. அதே போல் அழகு, கலை, இசை மீது ஈர்ப்பு கொண்டவங்களாக இருப்பாங்க. இந்த சுக்கிரன் ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கலைத்துறையில் ஈர்ப்பு அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அழகில் கொஞ்சம் அதிகமாக மெருகேற்றுவாங்க. ஆள் எப்படி இருந்தாலும் சரி, நான் இப்படி தான் இருக்கணும், டீசெண்டாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அழகில் அவங்களோட மேனரிசத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பாங்க. கலை சம்மந்தப்பட்ட விஷயம், இசை சம்மந்தப்பட்ட விஷயம். கலை விஷயம் அப்படின்னா நீங்கள் எந்த துறையில் இருந்தீங்க அப்படின்னாலும் அந்த கலை எப்படி இருக்குது அது மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் இறங்கி வேலை செய்வீங்க. இசை மீது ஈர்ப்பு கொண்டவங்களாக இருப்பீங்க. இசை அப்படின்னா ஒன்றே நீங்கள் பாட தெரிஞ்சிருக்கணும் அல்லது வாசிக்க தெரிஞ்சிருக்கணும். அது ரெண்டுமே இல்லை அப்படின்னாலும் இசையை வந்து கேட்கறதுக்காக விரும்புவீங்க. உள்ளுக்குள்ளே ஒரு ஆசை இருக்கும். இசை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நம்மளோட துறையில் நம்ம ஏதாவது ஒரு உள்ளே போய் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈர்ப்பு இருக்கும். ஒரு முறை முடிவு எடுத்தீங்க அப்படின்னா மாற்றாத ஒரு நபர் அப்படின்னா அந்த ரிஷபராசிக்காரன் தான். எந்த ஒரு விஷயத்தையும் மாற்ற மாட்டான். அதனாலேயே நீங்கள் இது வரைக்கும் கண்டுபிடிச்ச பல பிரச்சனைகளுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் தான். வாக்கு கொடுத்துட்டேன் சார், அதை மாற்றக்கூடாது அப்படிம்பீங்க. ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் கூட வாக்குக்காக கொஞ்சம் உண்மைக்காக போராடக்கூடிய நபர்களில் இவங்க ஒரு முதன்மையான நபர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் இவங்களோட மிகப்பெரிய பலம் அப்படின்னா நிலைத்தன்மை. ஒரு விஷயத்தில் வந்து நிலைத்தன்மையாக இருக்கக்கூடியவங்க. இவர்களோட பலவீனம் அப்படின்னா பிடிவாதம். இதுவரை ரிஷபராசிக்காரர்கள் சந்தித்த பிரச்சனைகள் அப்படின்னு பார்க்கும்போது கடந்த சில ஆண்டுகளில் பணம் வந்து தங்காமல் போயிருக்கும். உங்களுக்கு பணம் வந்திருக்கும், வரலன்னா சொல்லவே முடியாது. ஏன்னா சுக்கிர ஆதிக்கம், பணம் வந்துச்சு ஆனால் அது தங்கலை. ஏன்? தசாபுத்தி உங்களுக்கு கரெக்டாக வேலை செய்யலை. இப்போ நடந்துட்டு இருக்கிற கால நடவடிக்கையின்படி கிரகத்தினுடைய பரிவாரங்கள் உங்களுக்கு சரியான செட் ஆகும். நம்பியவர்களால் ஏமாற்றம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். நம்பிக்கையை வைக்கும். அதாவது ஒருத்தர் மேலே நம்பிக்கை வைக்கிறதுக்கு காலம்தான் உங்களை கடத்தி கொண்டு போய் அந்த இடத்துல மூவ் பண்ணுது. அப்படி வச்சு தேவையில்லாமல் உங்களை வந்து அவன் நம்பிக்கை துரோகம் பண்ணுற மாதிரி உருவாக்கி விட்ருக்கும். இவன் இப்போ நம்பிக்கை துரோகம் பண்ணுவானா அப்படின்னு நீங்களே எதிர்பார்த்துக்க முடியும், ஆனால் அவன் பண்ணிடுவான். குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள். நீங்கள் நல்லதே செஞ்சாலும் அவன் திருப்பி உங்களை வந்து நெகட்டிவாக தான் பேசுவான். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக பேசின வார்த்தைகள் திரிக்கப்பட்டு அது வேறு மாதிரி வந்து மக்களுக்காக கொண்டு போகப்பட்டிருக்கும். தொழிலில் வளர்ச்சி தாமதம். நீங்கள் உழைச்ச உழைப்புக்கு வேறு லெவலில் நீங்கள் வந்திருக்கணும், ஆனால் இதை விட கம்மியாக உழைச்சவன் உங்களோட மேலே இருக்கான். காரணம் என்ன? உங்களுக்கு எல்லா விஷயமுமே நல்லா இருந்தோம், ஜாதகத்தில் தசாபுத்தியும் உங்களுடைய கட்டங்களும் சரியாக என்ன அமையலை அப்படின்னு அர்த்தம். அதனால தான் தொழிலில் வளர்ச்சி வந்து உங்களுக்கு தாமதமாக இருக்குது. அது உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிருக்கும். சார் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் உண்மையாக இல்லையான்னு கமெண்ட் செக்ஷனில் பற்றி விடுங்க. ஏன்னா தொழிலில் நீங்கள் உழைச்சதுக்கு கரெக்டான ஊதியம் கிடைச்சிதா சொல்லுங்கள் பார்க்கலாம்.
இதே விஷயத்த பக்கத்து தெருவுலையோ பக்கத்து ஊர்லேயோ ஒருத்தன் பண்ணிகிட்டு இருக்கான். ஆனால் அவனோட ஊதியங்கள் அதிகம். உங்களுடைய உழைப்புக்கான வளர்ச்சி இன்னும் வரல. அதுக்கான தாமதத்துக்கான காரணம் உங்களுடைய ஜாதகம் தான். ஸோ அதே போல் மன உளைச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த காலகட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் யோசித்து செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கணும். ஆனால் இந்த ரிஷபராசிக்காரன் மன உளைச்சல் ஆனால் அப்படின்னா மற்ற எல்லா வேலையும் டிஸ்டர்ப் ஆயிடுது. அவன் கூட இருக்கிறவனோட வேலையை சேர்த்தியும் டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு போயிடும். அந்தளவுக்கு வந்து ஒரு மன உளைச்சலான ஆள் அப்படின்னு சொல்லுவாங்க. கடன் அழுத்தம் இது இந்த ரிஷபராசிக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மைனஸுங்க. அதை யாராலையும் தவிர்க்கவும் முடியாது. இல்லை சார் கடன்லாம் இல்லை சார் அப்படிங்கிறவனா 100ல் 5% பேர் தான். சரி இருக்குது கடன், அதை கட்ட முடிகிற அளவுக்கு தான் இருக்குது. ஆனாலும் கொஞ்சம் சேவிங்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அந்த கடனை மட்டும் கொஞ்சம் முடிச்சுட்டா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறவங்க தான் இருப்பீங்க. அதே போல் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கடன் அழுத்தத்தால் ரொம்பவே வந்து ஒரு மன அமைதி இல்லாமல் சுற்றிட்டு இருக்கிற ஒரு ராசி. சொத்து பிரச்சனைகள் உங்களுக்கு இப்போ நடந்திருக்கும். சொத்து தொடர்பான பிரச்சனைகளோ அல்லது சொத்து ரீதியான சின்ன சின்ன சிக்கல்களோ உங்களுக்கு வந்து நடந்திருக்கும். இவற்றில் பலவற்றுக்கு 2026 முதல் மெதுவாக தீர்வு கிடைக்க தொடங்கியிருக்கும். இந்த எல்லா விஷயமே உங்கள் லைஃப்பில் நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயந்தான். இது வந்து 2026 ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் ஏதோ ஒரு தீர்வு கிடைக்கிற மாதிரியே உங்களுக்கு வந்து அப்படியே கொஞ்சம் மூவ் ஆகிட்டே இருந்திருக்கும். 2026 தமிழ் புத்தாண்டு முதல் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? ஏற்கனவே ஒரு 1.5 மாதம் ஆச்சு தமிழ் புத்தாண்டெலாம் பிறந்து. ஒரு புதிய வாய்ப்புகள் வரதுக்கான தருணங்கள் உருவாகும். புதிய வாய்ப்புகள் வர மாதிரியே இருக்கும். ஆனால் கொஞ்சம் தள்ளி தள்ளி போயிட்டுருக்கு அப்படின்னா உங்களோட ஜாதகத்தை செக் பண்ணும். சரி தெளிவாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் இருக்கிற ஜோதிடர்கிட்ட கொடுங்க. நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு கரெக்டாக சொல்கிறாங்களான்னு பாருங்கள். இல்லை சார் அப்படின்னா கீழே ஒரு நம்பர் கொடுத்தா அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். ஃபோன் பண்ணி உங்களுடைய எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்லி கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து என்ன பண்ணணும், இப்போ இந்த நிலைமை இருக்கா, அதுக்கு என்ன பண்ணணும் எல்லாமே கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. அது கீழே வந்து அப்பாயின்மெண்ட் பேசிஸில் தான் கொடுப்பாங்க. இது வந்து ப்ரொமோஷனாக நீங்கள் எடுத்துகிட்டாலும் பரவாயில்ல. உங்களுக்கு ஐடியா இருந்தால் மட்டும் கால் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அப்பாயின்மெண்ட் பேசிஸ் மட்டும் தான் பார்ப்பாங்க. ஒரு விவிஐபி ஜோதிடர் தான். ஸோ முன்னாடியே நான் சொல்லிடுறேன். அதே போல் புதிய வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைது. தடைப்பட்ட காரியங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு தருணத்தை இந்த வருடம் உங்களுக்கு உண்டாக்கி கொடுக்குது. பணவரவு அதிகரிக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்குது. புதிய உறவுகள் உருவாகக்கூடிய ஒரு தருணமாக அமைது. வெளிநாட்டு வாய்ப்புகளும் கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ இந்த வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு நடக்குது அப்படின்னாலும் சிலருக்கு வீடு வாங்கக்கூடிய யோகமும் உண்டாகுது. சார் வீடு வாங்கக்கூடிய யோகம்லாம் கையில் பணமே இல்லையே அப்படின்னாலும் யோகம் உண்டாச்சு அப்படின்னா கடன் வாங்கியாவது நீங்கள் வீடு கட்டி போடுவீங்க அல்லது வீடு வாங்கி போவீங்க. நிலம் வாங்கக்கூடிய யோகமும் உருவாகுது. தொழில் தொடங்கக்கூடிய யோகமும் உருவாகுது. இந்த 3மே கையில் காசு இல்லாதவங்க கூட உருவாக்க முடியும். இந்த யோகம் சிலருக்கு மட்டும்தான் உண்டு. அது நீங்கள் ஜாதகத்தை செக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு இருக்கிறவனால கூட பட முடியுமா என்னன்னு தெரியல. ஆனால் ஐடியாவே இல்லாத திடீர்னு இந்த காலகட்டத்தில் ஆரம்பிப்பான். அவனுக்கு தசாபுத்தியும் இது அமைஞ்சிச்சு அப்படின்னா படப்படப்படன்னு வீடு எல்லாத்தையும் கட்டிடுவான். ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து அடுத்த விஷயத்தை பண்ண ஆரம்பிங்க. அதே போல் குரு பயிற்சி பலன் 2026 குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு மாத காலம் பக்கமாக ஆக போகுது. இந்த ராசியால் பல முக்கியமான மாற்றங்கள் தரக்கூடிய காலகட்டமாக கருதப்பட்டிருக்கு. இந்த ராசியில் குருவினுடைய அருளால் பண வரவு உயரக்கூடிய ஒரு காலகட்டம். கல்வியில் முன்னேற்றம் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம். திருமண தடை நீங்கக்கூடிய ஒரு காலகட்டம். குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். தொழிலில் புதிய முன்னேற்றம் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. சமூக மரியாதை உயரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குது. நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு நல்ல செய்தி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகுதுங்க. இந்த குரு பயிற்சியை மிஸ் பண்ணாமல் நீங்கள் அந்த ஸ்டெப்லாம் எடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மைகள் நடக்கிறதான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. திருமண தடை நீங்கும் அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக திருமணம் நடக்கிறதுக்கு ஏதாவது தடைகள் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டே வர ஆரம்பிச்சிருக்கும். பண வர உயருது அப்படின்னா நீங்கள் ஸ்டெப் எடுத்திங்கன்னா தான் உயரும். ஒருத்தன் என்ன பண்ணுவான், செல்லை நோண்டிகிட்டே இப்போ உட்காந்து ராசி பலனை பார்த்துட்டு கமுந்து படுத்துட்டு நீங்கள் பாட்டுக்கு சார் கமுந்து படுத்துட்டோ இல்லை இப்போ உட்காந்துருக்கிறீங்க கால் மேலே கால் போட்டுட்டு ஒரு கால் மேலே ஒரு காலை போட்டுட்டு தான் இந்த வீடியோவே பார்த்துட்ருப்பீங்க. பார்த்துட்டு என்ன சொல்லுவீங்க, சார் எங்கே சார் பணம் வருது நீங்கள் குரூப் பயிற்சி வந்து 1 மாதம் ஆகுதுன்னு பணம் வரல அப்படின்னா அதுக்கு ஜாதகம் பொறுப்பு இல்லை, யூடியூப்பில் இருக்கிறவங்களும் பொறுப்பு இல்லை, உங்களுடைய ஜாதகம் பார்க்குறவங்களும் பொறுப்பு இல்லை. உழைத்தால் பணம் வரும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உழைக்கிறதுக்கான மோட்டிவேஷனை ஆட்டோமேட்டிக்காக கொடுக்கும். நிறைய பேருக்கு தெரியாத ஒன்று தான், சார் குரூப் பயிற்சி பிறகுது அது பிறகுது இது பிறகுதுங்கிறாங்க. ஆனால் பெரிய சேஞ்சஸ் தெரியலையே அப்படின்னா உங்ககிட்ட இருந்து தான் சேஞ்சஸ் ஆரம்பிக்குது. உலகம் வந்து யூனிவர்ஸ் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி சேஞ்சஸை உருவாக்கிடுச்சு உனக்காக. நீ அதுக்கு தயாராக இருக்கியா? நீ தயாராக இருந்தால் தானே அது வந்து செட் ஆகும். படுத்துட்டு இருக்கிறவனும் லாட்ரி டிக்கெட் கூட வாங்கினா தானே ஜெயிக்க முடியும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல, லாட்ரி டிக்கெட் வாங்கினா உங்களுக்கு உழுவுலாம் சொல்ல, தயவு செஞ்சு சொல்கிறேன். அதை மட்டும் யாராவது இது பண்ணிக்காதீங்க. ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்தால் தான் பரீட்சை எழுதினா தானே பாஸ் பண்ண முடியும். கமுந்து படுத்துகிட்டே உட்காந்து பரீட்சை எழுதலை அப்படின்னா எப்படி பாஸ் பண்ண முடியும்? ஸோ அதை தான் சொல்கிறேன். நீங்கள் ஸ்டெப் எடுத்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களோடு சேர்ந்து பிரயாணிக்க தயாராக உள்ளது. பண வரவு உயரக்கூடிய ஒரு காலகட்டம். கல்வியில் முன்னேற்றம் உண்டாகக்கூடிய காலகட்டம். திருமண தடை நீங்கக்கூடிய ஒரு காலகட்டம். குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். தொழிலில் புதிய முன்னேற்றம் உண்டாகக்கூடிய காலகட்டம். சமூக மரியாதை உயரக்கூடிய காலகட்டம். ஏற்கனவே உங்களுக்கு கெட்ட பெயர்கள் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே சரியாகி நல்ல பெயர்களாக மாறுவதற்கு ஒரு அற்புதமான காலகட்டம். நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு நல்ல செய்தி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உள்ளது அப்படிங்கிறத மைண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப நீண்ட நாளாக சார், ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்த ஒரு விஷயம் சார். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணியிருந்தோம். இந்த போஸ்டிங் கிடைக்கிறதாக வெயிட் பண்ணியிருந்தோம்.
இந்த அமௌண்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம், இந்த கேஸ் முடியறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம், இந்த பண வரவுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த விஷயங்கள் எல்லாமே நன்முறையில் நல்லபடியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. குரு பயிற்சியில் செய்ய வேண்டியவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை விரதம், குரு பகவான் வழிபாடு, மஞ்சள் தானம், கடலை பருப்பு தானம், ஆசிரியர்களுக்கு உதவி, ஏழை மாணவர்களுக்கு புத்தகம் வழங்குறது. இந்த விஷயங்கள்லாம் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. குருவுக்கு பிடிச்ச விஷயத்தை செஞ்சோம்னா அவர் நமக்காக கொஞ்சம் கருணை காட்டுவார். அப்போ என்ன பண்ணுவோம், வியாழக்கிழமை விரதம் இருக்கிறது. விரதம் அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக சாப்பிடாமல் இருக்குன்னுலாம் சொல்ல, வியாழக்கிழமை கோயில் போய் வழிபடுங்க. வழிபட்டுட்டு ஒரு சாமி கும்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்றதோ, அல்லது மனதார சாப்பிட்டாலும் நான்வெஜ்ஜஸ் ஏதாவது கொஞ்சம் தவிர்த்துட்டு சாப்பிட்றதோ, இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள், போய் விளக்கேற்றுற வரைக்கும் கொஞ்சம் விரதமாக இருக்கிறதோ, அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. அதுலேயும் குரு பகவான் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. மஞ்சள் தானம் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. கடலை பருப்பு தானம் பண்ணுங்கள். கோவிலுக்கு ஏதாவது கடலை பருப்பு கொடுத்து ஏதாவது குழம்புக்கோ எதுக்காவது யூஸ் பண்ணுங்க அப்படின்னு கொடுங்க. ஆசிரியர்களுக்கு உதவி பண்ணுங்கள். ஆசிரியர்களுக்கு உதவி செய்கிறதுனால மிகப்பெரிய நன்மை உண்டாகுது. ஏழை மாணவர்களுக்கு புத்தகம் வாங்கி கொடுக்குறதுனால இன்னும் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக வருது. செய்யக்கூடாதவை அப்படின்னா பெரியவர்களை அவமதிக்கக்கூடாது. தயவு செஞ்சு சொல்கிறேன், உங்கள் கூட இருக்கிற பெரியவங்களையோ இல்லை யாராவது ஒரு யாசகம் கேட்டு வராங்க அப்படின்னா அவங்கள அவமதிச்சிடாதீங்க. அவங்கக்கிட்ட மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் நிதானமாகவும் பொறுமையாகவும் பேசுங்க. கடவுள் பெரியவர் ரூபத்தில் வரார் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. குழந்தைகள் ரூபத்தில் கடவுள் வராருன்னு தெரியும், பெரியவர் ரூபத்தில் உங்கள்கிட்ட கடவுள் வராங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பொய் பேசவே பேசாதீங்க. இந்த டைமில் நீங்கள் பொய் பேசிங்கன்னா மாட்டிக்குவீங்க. இது குரு பயிற்சியில் உங்களுக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம். பொய் மட்டும் பேசினா மாட்டிக்குவீங்க. அதே போல் தேவையற்ற கடன் வாங்கக்கூடாது. தேவையில்லாமல் அந்த கடன், ஒரு லக்ஸுரி விஷயத்துக்காக கடன் வாங்குறீங்க அப்படின்னா வாங்காதீங்க. சார் கார் வாங்கலான்னு காசு சேர்த்து வச்சுருந்தேன், 5 லட்ச ரூபா 6 லட்ச ரூபா சேர்த்து வச்சுருந்தேன் ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கலான்னு. திடீர்னு தார் மேலே எனக்கு ஆசை வந்துருச்சு சார், அது இன்னும் ஒரு 10-15 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா தேவைப்படுது, அதுக்காக லோன் போடுறோம் சார். மாதம் வருமானம் எவ்வளோ? மாதம் ஒரு 20,000 10,000 மீதி நிற்கும் சார், அதை லோனை கட்டிப்பிடலான்னுக்கிறேன், மாட்டிக்குவீங்க. ஸோ தயவுசெய்து ஆடம்பர செலவுக்காகவோ ஆடம்பர ஆசைக்காகவோ இந்த டைமில் கடன் வாங்காதீங்க, மாட்டிக்குவீங்க. அது ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிறேன். யார் வாங்காதீங்கன்னு நான் சொல்ல, உங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்த்துட்டு பண்ணுங்கள். நண்பர்களுக்காக ஜாமீன் இருக்கக்கூடாது. ஒரு இடத்துல போலீஸில் மாட்டிட்டான் சார், ஃபோன் பண்ணான் சார், கூட போனேன் சார், அவன் வேறு ஏதாவது தப்பு பண்ணி அதுலேயும் சேர்த்து லிங்க் பண்ணிவிட்டான் சார், அதுக்கு போகாதீங்க. நண்பர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து கூட போடாதீங்க, மாட்டிக்கிங்க. அதே போல் கோபத்தில் முடிவெடுக்காதீங்க. இப்போ நான் சொல்லும் போது கூட, என்ன சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எங்கே சார் பண்ணுறது அப்படி இப்படிலாம் இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு காலப்போக்கில் அவங்களாவே உங்களுக்கு கேட்பாங்க. ஒரே ஒரு சைன் மட்டும் மிஸ் ஆகுது, டக்குன்னு போட்டு விட்டு போறியா, போடாதீங்க, அவ்வளோதான். திருமண பலன் அப்படின்னு பார்க்கும்போது, திருமண தடைப்பட்டவர்களுக்கு 2026 மிகச்சிறந்த காலமாக தான் அமைஞ்சிருக்கு. ஆனால் அந்த 6 மாத காலமும் உங்களுக்கு இன்னும் திருமணம் நடக்கலை அப்படின்னா, நல்ல வரன் அமையிறதுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்களில் வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. குடும்ப ஒப்புதல் கிடைக்கும். அதாவது நீங்கள் லவ் மேரேஜுக்கு ரெடியாக இருக்கீங்கன்னா குடும்ப ஒப்புதல் கண்டிப்பாக கிடைக்கும். தடை நீங்கும். ஒரு மிகப்பெரிய தடையாக இருந்த சில விஷயங்கள் நீங்கி திருமணத்துக்கான பாக்கியத்தை உண்டாக்கி கொடுக்குது. திருமணம் ஆனவங்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை உண்டாகுது, குடும்ப விருத்தி உண்டாகுது, மகிழ்ச்சி உண்டாகுது. இது எல்லாமே உங்களுக்கு அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு அமையுது. குழந்தை பாக்கியம் அப்படின்னா, தாமதமானவங்களுக்கு மருத்துவ ரீதியான நல்ல முன்னேற்றம் கிடைக்குது, கர்ப்ப பாக்கியம் உண்டாகுது. இந்த காலகட்டம் ரொம்ப உங்களுக்கு மகிழ்ச்சியான காலகட்டம். குழந்தை தொடர்பான மகிழ்ச்சிக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறத மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. வண்டி வாகன யோகம் உண்டாக ஆரம்பிக்குது. வண்டி வாகன யோகம் அப்படின்னா, புதிய இருசக்கர வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகுது, கார் வாங்குறதுக்கான யோகம் உண்டாகுது, பழைய வாகனம் மாற்றுறதுக்கான யோகம் உண்டாகுது. இது எல்லாமே இருந்தாலும் இந்த யோகம் சிலருக்கு அமையலாம். வெள்ளிக்கிழமை வாகனம் வாங்குவது நல்லதாக கருதப்படுது. ஸோ வெள்ளிக்கிழமை ஏதாவது நீங்கள் வண்டி வாங்குறீங்க அப்படின்னா ரொம்ப இன்னும் பாசிட்டிவாக இருக்குது. அதே போல் இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு முன்னேற்றத்துக்கான ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால, புதிய வாகனம் எந்த வண்டி வாகனம் வாங்கினீங்க அப்படின்னாலும் தயவுசெய்து கோயிலுக்கு போய் பூஜை போட்டுட்டு, ஏதாவது கோயிலுக்கு நேர்த்திக்கடன் ஏதாவது இருக்குன்னா அதையும் பண்ணிவிட்டு வண்டியை மெதுவாக ஓட்டுங்க. இது ஒரு முக்கியமான விஷயமாக கருதப்படுது. தொழில் மற்றும் பண வரவை பொறுத்த வரைக்கும் பதவி உயர்வு உண்டாகுது, சம்பள உயர்வு உண்டாகுது, சம்பளத்தில் கொஞ்சம் சேமிப்புக்கு எடுத்து வைக்கிறதுக்கு ஆரம்பிங்க. புதிய வேலை உண்டாகுது, வெளிநாட்டு வேலை உண்டாகுது. வெளிநாட்டு வருமானம் லைட்டாவது உங்களோட லைஃப்பில் உள்ளே பூந்துட்டு வரும். அது பெரியவர்களால் இருக்கலாம், உங்களுடைய மகளால் இருக்கலாம். உங்களோட லைஃப்பில் ஒரு டைமாவது வெளிநாட்டு வருமானத்தை நீங்கள் பார்த்துருவீங்க. வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த டைமில் நீங்கள் பயன்படுத்தினா இதெல்லாம் கிடைக்கும். வியாபாரிகளுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் உண்டாகிறாங்க, புதிய கஸ்டமர்ஸ் உண்டாக ஆரம்பிக்கிறாங்க, புதிய லாபம் உண்டாக ஆரம்பிக்குது, லாபத்தில் உயர்வு உண்டாக ஆரம்பிக்குது. ஏற்கனவே பண்ணியிருந்ததில் உயர்வாக இருக்கலாம், அல்லது புதிய லாபமாக இருக்கலாம். பழைய கடன்லாம் வசூலாக ஆரம்பிக்குதுங்க. இது எல்லாமே வர ஆரம்பிக்குது. அடுத்த 12 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, எதிர்பாராத நல்ல செய்தி ஒன்று உண்டு. அதே போல் பழைய நண்பர் சந்திப்பு உண்டு, பண வரவு உண்டு, குடும்ப மகிழ்ச்சி உண்டு. தடைப்பட்ட வேலை முடிவுங்க, பயண வாய்ப்பு உண்டாகுது, புதிய தொடர்புகள் கிடைக்குது. அதன் மூலமாக பல முக்கியமான சில விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கிறதுக்கு அளவுக்கு நிறைய விஷயம் உண்டாகுது. மன அமைதி உண்டாகுது, தெய்வ அருள் அனுபவம் இருக்குது, வேலை வாய்ப்பு உண்டாகுது, மரியாதை உண்டாகுது, வெற்றி உண்டாகுது. இது எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸ்டெப் எடுத்தால் கிடைக்கும். அந்த ஸ்டெப்பை நீங்கள் எப்படி எடுக்கிறீங்கிறது பொறுத்து இருக்குது. யாருக்கிட்ட சார் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க அப்படின்னா, அதிகமாக புகழ்பவர்கள்கிட்ட நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க, பணம் கேட்பவர்கிட்ட எச்சரிக்கையாக இருங்க, ரகசியம் தெரிஞ்சவங்ககிட்ட எச்சரிக்கையாக இருங்க. நீங்கள் கொஞ்சம் ஓப்பனாக சொல்ல, நீங்கள் ஒரு ஓட்ட வாய்,
ஈஸியாக உங்கள் ரகசியத்தை வந்து மற்றவங்க சொல்லிடுவீங்க. திடீர்னு அவன்கிட்ட சண்டை போட்டுருவீங்க. பிடிக்கலன்னு வெளியே வர ஆரம்பிச்சிடுவீங்க. அவன் சொல்லிடுவானா நீங்களே பயந்துகிட்டே தான் இருப்பீங்க. இது உங்களுக்கு நடந்திருக்கா இல்லையான்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. ரகசியம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறது ஜாதகத்திலே இருக்குது. அதே போல் பொறாமை கொண்ட உறவினர்கள்ட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. உங்களுடைய உறவினர்கள் நிறைய பேர் இருப்பான். அதில் முக்கியமாக பொறாமை கொண்டு வந்தால் உங்களுக்கு அதிகமாக இருப்பான். போலி நண்பர்கள்ட்ட எச்சரிக்கையாக இருங்க. உங்கள்கிட்ட நண்பனாக பழகிறவங்க எல்லாருமே உங்கள் நட்புக்காக பழகலை, உங்களுடைய தேவைகளுக்காக பழகுறாங்கிறது உங்களுக்கே சில இடங்களில் தெரியும். இருந்து என்ன சார் பண்ணுறது, நண்பன் வந்து நமக்கு அப்படி தோணலையே, நட்போட்டாலும் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுதே அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து நண்பர்கள்ட்ட அவன் போலி நண்பன் தெரிஞ்சு பழகாதீங்க. இவர்கள்ட்ட ரொம்ப கவனமாகவும் இருங்க. பழகுறீங்க அப்படின்னாலும் சரி, ரொம்ப கவனமாக இருங்க. அதே போல் கந்திஷ்டி அப்படிங்கிற விஷயம் இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றத்தை பார்த்து பொறாமப்படக்கூடியவங்கிட்ட கிடைக்குது. தொழில் கந்திஷ்டி, அதே போல் குழந்தை திருஷ்டி, பண திருஷ்டி ஏற்படுறதுக்கான பலர் நம்புகிறாங்க. ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாமே ரிஷபராசிக்காரனுக்கு கொஞ்சம் அதிகமாகவே நடக்குது அப்படிங்கிறது ஜாதக ரீதியான உண்மை. ஸோ கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். திருஷ்டி நீங்கிறதுக்கு வணங்க வேண்டிய தெய்வங்கள் பார்த்தா துர்க்கை அம்மன் வழிபாடு பண்ணுங்கள், காளியம்மன் வழிபாடு, கருப்புசாமி வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாடு. முருகப்பெருமானால் நீங்கள் ரெகுலராக வழிபடுங்கன்னா ரொம்ப நல்லது. அதே போல் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் வழிபாடு பண்ணுங்கள், அது ரொம்ப நல்லதுங்க. எந்த தெய்வத்தை வணங்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமாக சொல்லப்படுது. மகாலட்சுமி, ஆண்டாள், முருகன், சிவபெருமான், தட்சிணாமூர்த்தி, இந்த சிறப்பு வழிபாடெலாம் பண்ணிங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய சிறப்பு உங்களுக்கு கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் உங்களுக்கு ஆப்டான உடை வெள்ளை, இளஞ்சிவப்பு, பச்சை, க்ரீம், மஞ்சள் இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லது. அடர்ந்த கருப்பு வந்து சில ஆன்மீக மரபுகளின்படி நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அது உங்களுக்கு ரிஷபராசிக்காரனுக்கு அவ்வளோ கருப்பு செட் ஆகாது. எந்த ரத்தினங்கள்னால் வைரம் உங்களுக்கு நல்லா செட் ஆகும், வெள்ளை புஷ்பராகம் செட் ஆகும், ஜீர்கான் செட் ஆகும். ஸோ ரத்தினம் அடைவதற்கு முன்னாடி தகுந்த நிபுணர்கள்ட்ட ஆலோசனை பெற்று பண்ணுறது ரொம்பவே நல்லது. கீழே அந்த நம்பர் கொடுத்து நீங்கள் வேணும் அப்படின்னா ஃபோன் பண்ணி கேட்டுக்காங்க. செல்ல வேண்டிய கோயில்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு சின்ன மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். பழனி முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நல்ல முன்னேற்றம் உண்டாக ஆரம்பிக்கும். திருச்செந்தூர் கோயில் போயிட்டு வாங்க, தொழில் விருத்தி அடையும். திருவண்ணாமலை போயிட்டு வாங்க, அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, குடும்ப ரீதியான பிரச்சனைகள் பாவ விமோசனம் கிடைக்கும். சமயபுரம் மாரியம்மன் கோயில் போய் உடல் ரீதியான பிரச்சனைகள் தீர ஆரம்பிக்கும். தரிசனம் வந்து மன நிறைவு தரும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் ரிஷபராசிக்காரர்களுக்கு மறந்திருக்கக்கூடிய சிறப்புகள்னால் எளிதில் தோற்க மாட்டாங்க. இவங்க எதிலே போனாலும் அவ்வளோ சீக்கிரம் தோற்க மாட்டாங்க. தாமதமான வெற்றி பெறுவாங்க, ஆனால் வெற்றி கண்டிப்பாக உண்டுங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. குடும்பத்தில் காப்பாற்றக்கூடிய ஒரு முக்கியமான நபர்னால் நீங்கள் தான். கடின உழைப்பால் உயர்ந்தவங்க, கடின உழைப்பால் இன்னும் உயரக்கூடிய ஒரு நபர் அப்படின்னாலும் நீங்கள் தான். வாழ்க்கையில் 2ஆம் பாதியில் பெரிய முன்னேற்றத்தை காணக்கூடியவங்க நீங்கள் தான். சார் ஃபஸ்ட் பார்ட் உங்களுக்கு கொஞ்சம் சொதப்பலாக இருந்தாலும் 2வது பார்ட் சூப்பராக இருக்கும். அதே போல் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் பண உயர்வு, குடும்ப சந்தோஷம், திருமண யோகம், குழந்தை பாக்கியம், சொத்து சேர்க்கை, வாகன யோகம், ஆன்மீக முன்னேற்றம் இது எல்லாமே வரக்கூடிய காலகட்டங்களில் இருக்குது. ஸோ நல்ல மாற்றங்களுக்கான ஆண்டாக அமையக்கூடிய காலமாக ஜோதிட முறைப்படி கருதப்படுது. பொறுமையாக காத்திருந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு 2026 பல தடைப்பட்ட கதவுகளை திறக்கக்கூடிய ஆண்டாக அமைஞ்சிருக்கும். ஸோ அதுவுமே இன்னும் 6 மாத காலம் 4 மாத காலத்துக்கு மேலே இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு வாய்ப்புகளுக்கான ஒரு காலகட்டமாக தான் அமையுது. ஸோ பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற மயில் ஞாபகம் வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நான் சொன்னதெல்லாம் உண்மையாக அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் பெல் பட்டன் மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் நம்ம சேனலை பார்க்குறீங்க, ஃபாலோ பண்ணாமல் பார்த்துருக்கீங்க. அதே மாதிரி உங்களோட ரிஷபராசி நண்பர்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே.